உக்ரைனுடைய 40% நிலத்தை ரஷ்யா டோட்டலாக ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட். ட்ரம்ப் உக்ரைன் போரை நிறுத்துறதுக்கு ஒரு பெரிய ஐடியா ஒன்று ரஷ்யா கிட்ட கொடுத்துருக்கார். இதற்காக ஒரு நபரும் நியமிக்கப்பட்டிருக்கார். அவர் யார், அவரை பற்றிய விடயங்கள் என்ன அப்படிங்கிறதையும், ரஷ்யாவினுடைய ஆயுதங்களை தடுத்து நிறுத்துவதற்கான வல்லமை பொருந்திய ஆயுதங்கள் நேட்டோ நாடுகள்கிட்டையோ அமெரிக்கா கிட்டையோ இருக்கா இல்லையா, இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. நேட்டோ வெர்சஸ் ரஷ்யா, இந்த போரில் ரஷ்யா எப்போது ஜெயிக்க போகிறது அப்படிங்கிற கேள்வி, எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலையும் எழுந்திருக்கு. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, ரஷ்யா உக்ரைன் போருடைய முழுவதுமான அப்டேட்டு. இதில் சீனாவும் உள்ள வென்றாயிருக்காங்க. ஸோ சீனாவை பற்றிய அப்டேட்டும் இதுக்குள்ளே இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். ஊரெல்லாம் ஒரே பேச்சு என்ன தெரியுமா, இந்த பாலிடிக்ஸில் அண்டர் வாட்டரில் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த கேபிளை கட் பண்ணது யார், கம்யூனிகேஷன் கேபிளை கட் பண்ணது யார், இதனால் எந்தெந்த நாடுகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, ஜெர்மனியில் இருந்து ஃபின்லாந்து, ஸ்வீடன், அதோடு சேர்த்து லிதுவேனியா, இந்த நாடுகளுக்கு போகக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது டோட்டலாக கட்டாயிருக்கு அப்படிங்கிற செய்தி. இது சம்மந்தமாக ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருந்தாலும் இப்போதைக்கு கிடச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான அப்டேட்டுங்கிறது, இந்த அண்டர் வாட்டரில் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் கேபிளை கட் பண்ணது சைனா அப்படிங்கிற அந்த நாடு தான் அப்படிங்கிற ஒரு புகார். இந்த புகாரை யார் எழுப்பியிருக்கா, அதற்கான ஆதாரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் வரிசைப்படுத்துவோம். இப்போ என்னென்னா, இந்த இன்சிடெண்ட் வந்து ஸ்வீடனுடைய ஐலாண்டு, அதாவது ஓலாண்ட் அண்டு காட்லாண்டு, இந்த ரெண்டுக்கும் இடப்பட்ட பகுதியில் தான் இந்த கம்யூனிகேஷன் கேபிள் கட்டாயிருக்கு அப்படிங்கிறாங்க. இதை சரி செய்கிறது அவ்வளவு எளிமையாக செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் இப்போ கிடச்சிருக்கக்கூடிய தகவல். சரி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது நடந்தது. நவம்பர் மாதம் 17ஆம் தேதி 18ஆம் தேதி நடந்தது. சைனீஸினுடைய ஃப்ளாக்ஷிப்பு ஒன்று வைபெங் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல், அந்த கப்பல் வந்து இந்த பால்டிக் சீல கிராஸ் பண்ணி போச்சு. நவம்பர் மாதம் 15ஆம் தேதி அவங்க கிராஸ் பண்ணி போனாங்க. ஸோ யூஎஸ்டியினுடைய லூகா போர்ட் இன் ரஷ்யா, அவங்க வந்து ஏற்கனவே ரஷ்யாவில் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் 15ஆம் தேதி இந்த கப்பல் வந்து நிலைநிறுத்தப்பட்டது. அதற்கு பிறகு தான் வந்து இந்த பக்கம் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அல்ஜசீராவினுடைய ரிப்போர்ட் இது அப்படிங்கும்போது அது உண்மைத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கலாம். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, ஸ்வீடனுடைய காவல்துறை இதில் சீனாவினுடைய விருப்பம் அடங்கி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முதற்கட்ட தகவல். இப்போ நம்ம ஊரில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், அந்த மாதிரி ஸ்வீடன் நாடு கொடுத்துருக்கக்கூடிய தகவல், சீனாவினுடைய அந்த கப்பல் இந்த கேபிளை கட் செய்திருக்கலாம், இதற்கு பின்னாடி வந்து ரஷ்யா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, ரஷ்யாவுக்கும் நேட்டோ நாடுகளுக்கும் இடையில வந்து ஒரு பெரிய வார் ஒன்று தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்கு. யூஎஸ்ஏ, யூகே, பிரான்ஸ், இந்த 3 நாடுகளுடைய மிலிட்டரி பேஸையும் அட்டாக் பண்ணுறதுக்கு ரஷ்யா பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. இதில் இவங்களுடைய ஆர்ஸ்னிக் அப்படிங்கிற அந்த மிசைல், ஐஆர்பிஎம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏவுகணை வார்ஹெட்டை பயன்படுத்தி பெரிய அளவிலான அட்டாக்கை நிகழ்த்துறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. ஸோ உக்ரைனுடைய 40% நிலங்கள் அப்படிங்கிறது கைப்பற்றப்பட்டு விட்டது. 8 கிராமங்களை முழுவதுமாக ரஷ்யா வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக்கிச்சு அப்படிங்கிற பகீர் செய்தி உக்ரைனுக்கு கிடச்சிருக்கு. இந்த செய்திங்கிறது தான் இன்றைக்கி ராய்டர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸாக பார்க்கப்படுது. அது மட்டும் கிடையாது, இந்த கம்யூனிகேஷன் கேபிளை கட் பண்ணதுனால அந்த ஸ்வீடன் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாமே ஜெர்மனுடைய ஏரியாக்களில் எப்படி நார்த் ஸ்ட்ரீம் பஞ்சாயத்து பெரிய அளவில் இருந்ததோ அதே மாதிரி இந்த கம்யூனிகேஷன் கேபிள் கட் பண்ண விவகாரத்திலையும் ரஷ்யா இதற்கு பின்புலமாக இருக்கலாம்னு நாட்டோ நாடுகள் குற்றம் சுமத்துறாங்க. இதற்கு ரஷ்யா எந்த பதிலுமே சொல்லலைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது ரஷ்யா வந்து இந்த 3 நாடுகள் தான் அவங்களுடைய குறியா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதை தாண்டி வந்து ரஷ்யா சில நாடுகளை மையப்படுத்தியிருக்காங்க.
இப்போது நாட்டு நாடுகளில் ருமேனியா வந்து அலறாங்க. காரணம் என்னென்னா அவங்க நிதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால ரஷ்யாவினுடைய கோபத்துக்கு ஆளாகலாம் அப்படின்னு. 6.4 பில்லியன் அமெரிக்க ஜெட் விமானங்கள் வந்து இதில் ஒப்பந்தம் போடப்பட்டு அதன் காரணமாக போலந்தில் வந்து பார்த்திங்கன்னா புதிய ஏவுகணை தளங்கள்லாம் அமைச்சிருக்காங்க. ஸோ எந்த நாடுகள் அந்த ஏவுகணைகள், அமெரிக்கா வந்து ஆயுதங்கள் விற்பனை பண்ணி அதை கொண்டு போய் இன்னொரு நாட்டில் வச்சு ஏவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ போலந்து, ருமேனியா உள்ளிட்ட நாடுகள்லாம் இப்போது பயப்படுறாங்க. நம்ம வந்து அமெரிக்காவுக்கு உதவி செய்ய போய் நம்முடைய நாட்டினுடைய ஜிடிபி, பொருளாதாரம் எல்லாமே காலியாக போயிடும் அப்படிங்கிறது தான். இருந்தாலும் இந்த 32 நாடுகளும் ரஷ்யாவுக்கு எதிராக போர் தொடுக்கக்கூடிய சூழலுங்கிறது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருக்குங்கிறது தான் வேதனையான விஷயம். ஸோ யுஎஸ்னுடைய F-35 ரக ஜெட்டு எல்லாமே இந்த போரில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உக்ரைனில் இருக்கக்கூடிய வீரர்கள் 1,00,000 பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய வீரர்கள் 79,816 பேர் இது வரைக்கும் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய தகவல். நார்த் கொரியன்ஸ் வந்து 11,000 பேர் போனாலும் அங்கே போய் பான் வீடியோ பார்க்குறதுக்கு தான் அவங்களுக்கு நேரம் இருக்குது. அதே நேரத்தில் மீதி இருக்கக்கூடிய நேரங்களில் அவங்க அப்பப்போ போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. ரிச்சர்டு கிரீனல் இந்த நபரை பற்றிய தேடுபொறி அப்படிங்கிறது இன்றைக்கி கூகுள் வந்து தன்னுடைய தேடுபொறியை விற்றா கூட நமக்கு பெரிய அளவில் பிரச்சனை தான். அதன் காரணமாக அதெல்லாம் நம்ம வீடியோவை போட்டால் யார் பார்க்க போகிறான்னு தெரியல. ஏன்னா கூகுளுடைய தேடுபொறி தொடர்பான விவரங்கள் வந்து பெரிய அளவில் இப்போ பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு. அதை வித்துடலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தொடர்பாக. அதை விற்றாங்கன்னா நம்ம வந்து கூகுளில் ஏதாவது ஒரு மெசேஜை தேடினா கூட அதுக்கும் காசு வாங்க போகிறாங்க. அந்த அளவுக்கு போயிடும் இல்லாமல். சரி, இந்த ரிச்சர்டு கிரீனலுடைய விவரத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா, இவர் வந்து ட்ரம்பினுடைய நம்பிக்கைக்குரிய நபர். ஃபஸ்ட்டு டேர்ம் 2016 2020 வரைக்கும் ட்ரம்பினுடைய அந்த காலகட்டத்திலேயே இவர் வந்து ஜெர்மனிக்கான அமெரிக்காவில் இருந்து ஜெர்மனிக்கு போய் அதனுடைய இன்டெலிஜென்ஸுக்கான சீஃபாக வேலை பார்த்துருக்காரு. செர்பியா அண்டு கொசோவா இந்த நாடுகளில் பீஸ் டாக் வந்து இவர் தான் வந்து பண்ணியிருக்காரு. அமைதிக்கான அந்த பேச்சுவார்த்தையில் இவர் தான் ஈடுபட்டிருக்காரு. ட்ரம்பினுடைய அமைச்சரவையில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆளாக பார்க்கப்பட்டார் போன பீரியடில். இப்போ வந்து இவரை வந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கான பஞ்சாயத்தை தீர்க்கிறதுக்குன்னு சொல்லி இவரை ட்ரம்ப் வந்து நியமிச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல். ஸோ இவர் போரை நிறுத்துவாரா இந்த ரிச்சர்டு அப்படிங்கிற கேள்வி வந்து இப்போ பேசு பொருளாக மாறியிருக்கு. இது இம்பார்ட்டண்டான ஒரு மெசேஜ் தான். ரஷ்யாவில் இருந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வந்து சீனா இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் அது 3 மடங்கு அதிகரிச்சிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். அப்போ ரஷ்யாவுக்கு யுரேனியம் வந்து எப்படி இவ்வளவு தூரம் கிடைக்குதுன்னா ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து கிடைக்குது. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பல நாடுகள் டைரக்டாக வந்து ரஷ்யாவுக்கு அந்த யுரேனியத்தை கொடுக்குறாங்க. ஸோ இதனால தான் ஆப்பிரிக்காவினுடைய ராஜாவாக இப்போது ரஷ்யாவினுடைய அதிபர் வந்து இருக்கார். ஸோ இந்த இடத்த நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரான்ஸ் ஆப்பிரிக்காவிலேருந்து வெளியேறுது, ரஷ்யா ஆப்பிரிக்காவை முழுவதுமாக கைப்பற்றுது. இந்த இடம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட். இப்போது வந்து ரஷ்யாவும் சீனாவும் இந்த யுரேனியத்தை பங்கிட்டு கொள்கிறது. புரியுதுங்களா? ஸோ இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். G7 மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. உலகின் வல்லாதிக்க நாடுகள் ஒன்றாக சேரக்கூடிய அந்த தருணம் G7 மீட்டிங். ஸோ அதுக்கு முன்னாடியாக பிளிங்கன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையில் நடக்கக்கூடிய போரை பற்றி பேசுகிறதுக்கு இட்டாலி பயணப்படுறாரு அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இட்டாலியினுடைய பங்கு இந்த போரில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படிங்கிறதுனால இட்டாலியினுடைய பிரைம் மினிஸ்டர் மெலோனி அவர்களை சந்திப்பதற்காக அவர் கிளம்பியிருக்காரு அப்படிங்கிற லேட்டஸ்ட் அப்டேட் இப்போ கிடச்சிருக்கு. உலகின் பல்வேறு நாடுகளில் நடக்கக்கூடிய செய்திகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்திகளாக இருந்தாலும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனை, ஈரானுக்கும் யூரோப்பிய கண்ட்ரீஸுக்கும் இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனை, நாட்டோ நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனை, இது எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு நம்முடைய வீடியோக்கள் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.